ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும், ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம யார சந்திச்சு பேச போறோம்னா, மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவரை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். புத்தாண்டு ராசி பலன் 2026 அத பத்தி நம்ம பார்க்க போறோம் சார். 2025ல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விதமா நடந்தது. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கல. இந்த 2026வது வருடம், அதாவது பொறக்க போற 2026வது வருடம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன். 2026 ஒரு பெரிய வசந்தங்களோடு தான் பிறக்கப் போகிறது. காரணம் என்னவென்றால், இந்த வருடம் மத்த எந்த வருடங்களிலும் இல்லாத ஒரு புதிய விஷயம், குரு பகவான் உச்சமாகிறார். கடகராசியிலே 12 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உச்சமாகக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் 2026ல உச்சமாகிறார். ஒரு உச்சம் பெறுவதால் என்ன அப்படின்னா, நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னாங்க. அந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெற்றா எல்லாருக்கும் நன்மை. அதில் இவருக்கு அவருக்குன்னெலாம் கிடையாது. அதனால் அதுதான் பெரிய விஷயம். ரெண்டாவது, 2025ல் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சனி வக்கரமானார். மே மாதம் வந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் இவர் எதுக்கு வக்கரமானார் தெரில, இவர் எதுக்கு அதிச்சாரமானார்னு தெரில, குழப்பத்திலே வச்சுருந்தாங்க. 2026ல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நார்மலாக இருக்கார். குரு பகவான் அதே மாதிரி உச்சம் பெற்ற அதி பலன்களை தரப்போகிறார். ராகு கேது டிசம்பர் 6ஆம் தேதி மகரத்துக்கு பெயர்கிறார்கள். ராகு மகரத்திற்கும் கேது கடகத்துக்கும் வருகிறார். டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகமெல்லாம் இந்த இயர் எண்டில் உருவாக போகுது எல்லாருக்கும். அவ்வகையில் இந்த வருடமே ஒரு பிரமாதமான வருடம்னா அது மிகையாகாது. ராசி ரீதியாக 12ஆம் இடத்துல குரு கேது காம்பினேஷனோட ஒரு கோடீஸ்வர யோகம் உருவாகிறது. ஒரு வரியில சொல்லணும்னா 2026 ஒரு சூப்பரான வருஷம். இந்த வார்த்தைகள்லாம் உங்க வாயால கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதை தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல சூப்பர் டூப்பர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கை அமைப்பு அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு கார்ப்பரேட் ஸ்கூலு இதெல்லாம் இருக்கும். ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஒரு அந்த என்விரான்மெண்ட்லேயே இருப்பாங்க. கார்ப்பரேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசு நிறுவனம்லாம் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடத்து சனி பகவான் இவங்களை பெரும்பாலும் அரசு அதிகாரியாகும் தனுசு ராசிக்காரங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல பெரிய ஆள்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்கள்லாம் ஒரு மினிஸ்டரோட பிஏவா இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆஞ்சநேயரை கூட கூட்டிட்டு போற மாதிரி. ஸோ அவங்களே மீதி வேலையில் அவங்களே பார்த்துப்பாங்க. மினிஸ்டருக்கு எந்த வேலையும் கிடையாது. ஏரியா ஃபுல்லாக அவங்களே தனுசு ராசிக்காரங்களே கிளியர் பண்ணிடுவார். அப்போது அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு கஷ்டம் என்னென்னா, 1-4 கூடையவர் 8இல் மறைகிறார். அஷ்டம குரு வரப்போகிறது ஜூனுக்கு அப்புறம். ஜூனுக்கு முன்னாடி 7ஆம் இடத்துல இருக்கார் 1-4 கூடையவர். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது 4 கூடையவன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஃபாரின் போகிற யோகம் வந்துடும். 7ஆம் இடத்து குரு பகவான், நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் சார், ஆன் சைட் கிடச்சிருக்கு, ஆஸ்திரேலியா போக போகிறேன், சந்தோஷமாக போயிருங்க, ஓடி போயிருங்க. காரணம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு 8ல் மறைஞ்சிட்டாருன்னா இதே சலுகை உங்களுக்கு கிடைக்காது. இந்த சலுகை வாய்ப்பு ஒரு தடவை தான். ஓகே, இந்த சலுகை ஜூன் மாதம் வரை மட்டுமே. அப்படியே 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கல்யாணம் பண்ணி வச்சிருவார். நான் பாட்டுக்கு சும்மா விளையாட்டுக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொன்னேன், எங்கள் அம்மா போய் பேசிட்டே வந்துட்டாங்க, அடுத்த மாதம் கல்யாணம், எனக்கே தெரில, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் 7ஆம் இடத்து குரு பகவான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் போவார். நல்லா நடக்கும். பிரிந்த காதல் எல்லாம் ஒன்று சேர்த்துவார், பிரிந்த கல்யாணத்தெல்லாம் ஒன்று சேர்த்துவார், பிரிந்த நண்பர்களை ஒன்று சேர்த்துவார். பழைய கம்பெனி பாஸ், விடுங்க சார், ஏதோ நீங்களும் பேசுனீங்க நானும் பேசிட்டேன், விட்டுருங்க, ரொம்ப நேரம் எதையாவது யோசிச்சுட்டே இருந்தால் மனசுல சங்கடம் தான் மிச்சம் போன்றவெல்லாம் 7ஆம் இடத்து குரு பகவான் தருகிறார். அதே மாதிரி இந்த குரு நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கார். 4ஆம் இடத்துக்குடையவன் உயர்கல்வி உயர் பதவியை தருபவன் 7ஆம் வீட்டுக்கு வரும்போது கேந்திர பலம் பெறுவதால் ப்ரமோஷனை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இப்போதான் பேசிட்டு இருந்தாங்க. கம்பெனியில் நல்ல பேர் போயிட்டு இருந்தது. அடுத்த டீம் லீடர் நீங்கள் தான், உங்களுக்கு இது மாதிரிலாம் தந்துடலாம், நீங்கள் பரவாயில்ல டிஜிட்டல் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்க, ஏஐலாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா புதனுடைய வீடு, அதனால உங்களுக்கு தான் அடுத்த டீம் லீடர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களா போய் பேரை கெடுத்துக்கிட்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சதுக்கு அப்புறம் எந்த 4 கூடையவன் உங்களுக்கு பெயரை தரானோ அவனே மறைஞ்சிட்றான். மறையும் பொழுது ப்ரமோஷன் ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடும். அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கம்பெனியில் உங்களுக்கு எதிராக இன்னொருத்தரை வளர்த்துறது,
கம்பெனில உங்கள் மாதிரியே இன்னொருத்தரை டெவலப் பண்றது போன்ற சொல்லிக் கொடுக்க விஷயங்கள் கூடாது. ஏற்படும். அவருக்கு எஸ். தெரிஞ்சு எதையும் சொல்லிக் கொடுக்க கூடாது. ஆமா. ஓகே. நீங்க என்ன ஆகும்னா, உங்களுக்கு பதிலா இன்னொருத்தர உங்க இடத்துக்கு பதிலா இன்னொருத்தர உங்க கண்ணு முன்னாடியே போடுவாங்க. அதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது, யாராவது தீய பழக்கங்கள் இருந்தது அப்படின்னா, 8ல குரு மறையும் பொழுது லிவர தான் ஃபர்ஸ்ட் கை வைப்பாரு. ஓகே. ஏன்னா கல்லீரலின் கடவுளே குரு தான். ம். அவர் போய் 8ல மறைஞ்சாருன்னா, பக்கத்துல லிவர் ஹாஸ்பிட்டல் இருந்தா நீங்களே போய் படுத்துக்கங்க. ம். காரணம் இப்பயே கீழ போட்டு உடைச்சிருங்க. எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் சரி, 2026 புதிய ஒரு நல்ல பழக்கங்களோட பிறக்கட்டும். 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைவதும் ஒன்றுதான், உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதும் ஒன்றுதான். தீய பழக்கங்கள் இருப்பவர்களுக்கு. ஓகே. மத்தவங்களுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. 4 கூடிய 8ஆம் இடத்துல இருக்கும்போது வீடு பிளட்ஜ் பண்றது, வீட்டு டாக்குமெண்ட் அடமானம் வைக்கிறது, ம். இந்த லேண்ட் விக்கிறது, மார்ட்டிகேஜ் பண்றது அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த வருடம் அதுக்கான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து செல்லும். நம்ம ஆட்கள் லேண்ட் வாங்கினாலே இதே பிரச்சனை தான். லேண்ட் வாங்கினா என்ன பண்ணுவாங்க, சும்மா வாங்கி வச்சிருப்பாங்க வீட்டில். அது ஒரு 3 லட்ச ரூபா லேண்டு தான். நம்ம வீட்டில் எந்த கஷ்டம் வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பார்வை அந்த பத்திரத்து மேலே தான் போகும். என்ன பண்ணலாம், அந்த பத்திரத்தை வச்சிடலாமா, அந்த பத்திரத்தை வச்சிடலாமா. அது பாவம், அந்த லேண்டு உங்கள்கிட்ட வாழ வந்ததா, அதை எந்நேரமும் நம்ம அடமானம் வைக்கிறதே குறியாக இருப்போம். நம்மக்கிட்ட லேண்ட் ஜுவல்ஸ் வந்தாலும் அதே நிலைமை தான். நமக்கு ஒரு கஷ்டம்னா ஃபஸ்ட்டு அதை எப்படா கொண்டு போய் வைக்கிறதுன்னு தான் யோசிப்போமே தவிர, ஓகே. சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிக்க மாட்டோம். அப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது பிளட்ஜ் பண்ணுற எண்ணங்கள் வரும். பிளட்ஜ் பண்ணிங்கன்னா வராது. முக்கியமாக கோல்டு பிளட்ஜ் பண்ணிங்கன்னா வரவே வராது. அச்சச்சோ. சரி. ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஆகும்னா, மனம் குழம்புறது, ஒரு டிப்ரெஷன், என்னன்னே தெரியாத இனம் புரியாத ஒரு பயம் டிப்ரெஷன்லயே இருப்பாங்க. டிப்ரெஷன். ஓகே. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கிறது, ஆ. விடிய காத்தால 3 மணிக்கு பேய் படம் பார்க்கறது, அச்சச்சோ. இந்த மாதிரிலாம் சைக்கலாஜிக்கல் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் Okay. ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது இதெல்லாம் ஏற்படும். சரி. அடுத்ததாக குரு பகவான் தருகின்ற பலனாக இருந்தாலும் ம். மறைந்தும் அருள் புரிபவர் குரு என்பதால் 8ல் இருக்கின்ற குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய இதை 12ஆம் இடத்தை பார்த்துறாரு. இன்பச் சுற்றுலா அடுத்த வருடம் ஜூனுக்கு அப்புறம் ஃபேமிலி பாண்டிங். ஆ. நானும் என் ஒய்ஃபோ நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு ஆ. அதுக்கப்புறம் அப்படியே திருச்செந்தூர் போயிட்டு ஆ. அப்படியே ஸ்ரீலங்கா போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வரலான்னு இருக்கோம். ஸ்ரீலங்கா போகிறீங்களா, என்ன சொல்லவே இல்லை, சும்மா கப்பலில் தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்பச் சுற்றுலாலாம் பிளான் பண்ணுவீங்க. ஓ, அந்தமான் சூப்பர், நிக்கோபார் சூப்பர். தீவுகள் போகிறது, ம். கடல் தாண்டிய பயணம் ம். எல்லாம் போவீங்க. ஒன்றும் முடியலன்னா மலேசியா சிங்கப்பூராவது போவீங்க. ஸோ கடல் தாண்டியே தீரணும். ஃப்ளைட் ஏறி ஆகுறோம். ஃப்ளைட் ஏறணும், கப்பல் Okay. ஏறணும், ஏதோ ஒன்று கடலை Okay. தாண்டணும். ஒன்றுமே முடியல சார் அப்படின்னா ஏதாவது ஒரு சுற்றுலா, ஆ. கடற்கரை ஓர சுற்றுலாவாவது நீங்கள் பண்ணுவீங்க. ஆ. 8ஆம் இடத்துல இருப்பவர் 12ஐ பார்க்கும் பொழுது சொல்ல முடியாத பிரச்சனைகள் தம்பதிகளுக்குள்ளே இருக்குது, அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்திக்கு அதுவே ஒரு தடையாக இருக்குன்னா அதெல்லாம் கூட சரியாயிடும். சிறப்பு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்து 2 பார்க்குறாரு. ம். என்னதான் ராசிநாதன் 8ல் மறைந்திருந்தாலும் தனப்பிராப்தி, பணம் வருகின்ற வழிகள் துலாம் ராசிக்காரர்களைப் போலவே ஆ. தனத்தை தருகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியை பார்க்கிறார். சனிங்கிறது யாருன்னா உங்களுக்கு உயர்கல்வி, உயர் பதவி, அதை பார்க்குறார். இதில் முக்கியமான விஷயமே சைலஜா, இந்த சனி பகவான் 10 பார்க்கிறார். ஆஹா. எப்படி 10ஆம் பார்வையா ராசியை பார்க்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி 7ஆம் பார்வையாக 10ஐ சனி பார்த்தால் பிராண்ட் ஆயிடுவாங்க. பிராண்ட் அவங்களே ஒரு பிராண்ட் ஆயிருவாங்க. புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஆஹா, ஃபயர். fire. தனுசு ராசிக்காரர்கள் ஃபயரு. 10ஆம் இடத்தை குரு பார்த்துறார், இது சனி பார்த்துறார். சரி. 10ஐ சனி பார்க்கும் பொழுது உலக புகழ் பெற வைக்கிறார். சூப்பர். எதை பண்ணாலும் சரி, என்ன நீங்கள் கடை வச்சிருந்தாலும், இட்லி கடை, தோசை கடை, பன்னு கடை, எதை வேணா வைங்க, உலக புகழ் பெறுவீங்க. உங்களுடைய Super. ப்ராடக்ட் பிராண்ட் ஆகும். அது எப்படி சார், நான் சும்மாவே இருந்தால், நீங்கள் சும்மா இருந்தால் பிராண்ட் ஆகாது, நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சால் பிராண்ட் ஆகும். அப்போ நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சிகள் எடுக்கும் பொழுது குளோபலைசேஷன் அப்படிங்கிறது தான் சனி தருகின்ற 10ஆம் இடத்து அருள். இங்கே ஒரு கம்பெனி கட்டின மாதிரியே மலேசியாவில் ஒரு ஆஃபீஸ் பண்ணலான்னு இருக்கேன், பண்ணுங்க, சூப்பராக வரும். ஆஹா. இங்கே பண்ண மாதிரியே அங்கே ஒரு ஆஃபீஸ் வச்சு கிளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணலான்னு பாருங்க, சூப்பராக வரும். உலகம் தாண்டிய சிந்தனை, அதெல்லாம் பிரபஞ்ச சிந்தனை எல்லாம் உங்களுக்கு வரும். சிறப்பு. அடுத்து இந்த சனி பகவான் 4லிருந்து 6ஐ பார்க்கிறார். அடுத்து 10ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஹெல்த்து, சில பேர் பார்த்தீங்கன்னா நீ ஊலி, நீ தான் வழி, ஓ வாக்கபிலா எல்லாம் ஏற்படும். அப்போது கபிலன் தான் அவங்கெல்லாம் ஆயிடுவாங்க. போயிட்டு பாக்ஸிங் எல்லாம் பண்ணுவாங்க, ஜிம்முக்கெல்லாம் போவாங்க. ஆ. என்ன திடீர்னு இப்படி மாறிட்டீங்க, ம். அதான் சொன்னாரு ரெட்ரோவில் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கீழே போட்டு சொல்லிட்டாங்க. ம். அதனால் 31ஆம் தேதியோட போச்சு, இதெல்லாம் ஜனவரி மாதம் பிறக்கும் போது புது மனிதன்டா நான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. தனுசு Okay. ராசிக்காரர்கள் ஃபிட்னஸ் வருடம்னா அது இந்த வருடம் தான். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் ப்ளஸ்ஸும் சொன்னீங்க, மைனஸும் சொன்னீங்க சார். தனுசு ராசிக்காரர்கள் 2026ஆம் வருடம் எந்த கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கணும்? முக்கியமான விஷயமாக 5 கூடிய யோகாதிபதி செவ்வாயை பிடிச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பச்சை கலர் ட்ரெஸ் எல்லாம்
போட்டுக்கலாம். ஆ. அந்த மாதிரி திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை ஆஹா. வழிபட ஆ. அதுதான் குருஸ்தலம். ம். அது இவங்களுக்கு 5 குடைவர் யோகாதிபதி செவ்வா. அப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில திருச்செந்தூர் சென்று அங்க இருக்கும் முருகப்பெருமான செவ்வாய் ஹோரையில வழிபடணும். ம். வழிபட திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அப்படி முருகா 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 என்று சொல்ல ஆ. உருகாதோ மனம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் முருகநாமம் மட்டுமே இந்த வருடம் அவர்களை கரையேற்றும். முக்கியமா திருச்செந்தூர் செல்லுதல் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தனுசு ராசிக்காரர்கள் முருகா அப்படின்னு கூப்பிட்டா போதும் எல்லா கஷ்டமும் போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு இந்த 2026ஆம் வருடம் 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு 85 மார்க் தரலாம். ஏன்னா ஆஹா. குரு 8ல் மறைவதால் ஒரு சின்ன ஆபத்து. அடுத்த வருடம் சூப்பரா இருக்கும். 9க்கு வந்துருவாரு. இதே விருச்சிக ராசி பலனை அடுத்த வருஷம் அவங்க என்ஜாய் பண்ண போறாங்க. ஸோ அதனால இந்த வருடம் 85 மார்க். அதே மாதிரி நேர்களே, உங்களுக்கு யாராவது பர்சனலா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நடக்க போற 2026 யோகங்களை பத்தி, புத்தாண்டு பிறக்க போகுது சார், நமக்கு என்ன தரப்போகுது புத்தாண்டு என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டிருக்க 2 நம்பரை அழைத்து என்னோட தொடர்பு பர்சனலாக பேசலாம். அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ வண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் 2026. நன்றி.